அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தினமொரு துவா மனனம் செய்வோம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற துவா, ஒது செய்ய ஆரம்பிக்கும் போதும் செய்து முடித்த பின்பும் என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறது தான். ஒரு அடியான் சரியான முறையில் ஒது எடுத்து அதனுடைய துவாக்களையும் சரியான முறையில் ஓதும்போது சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. அதில் அவர் விரும்பிய வாசலின் வழியாக நுழையலாம் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒது செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்னு ஆரம்பிக்கணும். செய்து முடித்த பின்பு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லணும். இதனுடைய பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் என்றும் அவனது தூதர் என்றும் உறுதியாக நம்புகிறேன் அப்படிங்கிறது தான். ஒதுவின் சுன்னத்துக்களை சரியான முறையில் பின்பற்றி அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த துவால பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.